ரா பூபாலன் அவர்கள் எழுதிய திரும்புதல் சாத்தியமற்ற பாதை அந்த நூல் தான் ரசனை பதிவு செய்ய வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன மாதிரிலாம் கவிதை இருந்துச்சுன்னா, உணர்வுபூர்வமாக கடத்துகிற மாதிரி நிறைய கவிதை இடம்பெற்றுருந்துச்சு. அப்பா, அம்மா, அப்புறம் பாட்டி, அப்புறம் குழந்தைகளுக்காக, அப்புறம் கர்ப்பிணி பெண்ணுக்காகலாம் ஒரு கவிதை எழுதிருந்துச்சு. ஒரு உணர்வுபூர்வமாக கடத்துகிற மாதிரி இந்த புத்தகத்தில் நிறைய கவிதை இடம்பெற்றுருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கவிதைக்கு போயிடுறேன். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு கவிதை சொல்லியிருப்பாருன்னா, அப்பாவோட சாயலில் ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை சொல்லியிருப்பாங்க. நம்ம போகிற வழியில் யாரையோ பார்ப்போம், அது இன்னொருத்தவங்களை நமக்கு ஞாபகப்படுத்தும். அவங்கள மாதிரியே தோற்றமோ இல்லை உடையோ எப்படியோ ஒரு விதத்தில் நம்ம கூட இருந்தவங்களை ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரி அப்பா ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு கவிதை இருந்துச்சு. கவிதையை வாசிச்சிடறேன். அப்பாவை போலான ஒருவரை பார்த்ததும் ஆச்சரியமாய் பின்தொடர்ந்தேன். அப்பாவை போல் அல்லாமல் அவர் குடித்திருக்கிறார், சிகரெட்டு பிடித்து கொண்டிருக்கிறார், கால்களில் செருப்பு அணிந்திருக்கிறார், கையில் கடிகாரம் கட்டியிருக்கிறார், யாரிடமோ உரத்து பேசுகிறார், படித்தும் இருப்பார் என நினைக்கிறேன். எதிரில் நின்று புன்னகைத்தும் சலலமற்று கிடக்கிறார், அப்பாவின் சாயலில் இருக்கிறார், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை முடியும். அடுத்த கவிதை இது தாயோட ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த கவிதை இருக்கும். குழந்தை இல்லாத ஏக்கத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த இதில். என்ன தலைப்பு இருக்குன்னா, தன்னையே தடவி தருபவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு கீழே இந்த கவிதை இடம்பெற்றிருக்கும். அவள் எப்படிலாம் ஏக்கம் கொள்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை இருக்கும். சக பையனியின் கை குழந்தையின் பிஞ்சு பாதங்களை தடவி தருகிறாள், சிக்னலில் காத்திருக்கும் பள்ளி சிறுமியின் தலையை வருடி நகர்கிறாள், 8 ஆண்டுகளாக விளையாத தன் அடி வயிற்றையும் அவ்வப்போது தடவி கொள்கிறாள் அன்னிச்சையாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்மையோட ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த கவிதை அமைஞ்சிருக்கும். அப்புறம் நினைவுகள், நம்ம நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. நம்ம ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நமக்கே தெரியும், நம்ம இப்படிலாம் இருந்தோம், இப்போ இப்படிலாம் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நினைவுகள் நம்ம ஃபோட்டோஸ் பார்க்குற மூலமாக நமக்கு தெரியப்படுத்தும். அந்த மாதிரி இந்த கவிதை அமைஞ்சிருந்துச்சு. பழைய புத்தகங்களை ஒழுங்கு செய்யும் காலங்களிலெல்லாம் தட்டுப்பட்டு விடுகிறது ஒரு பழைய புகைப்படம், அதன் பின்னால் ஒரு பழைய கவிதை, மேலும் புகைப்படத்தில் இல்லாத பழைய நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டேட்டு, பழைய நாளுங்கிறது டேட்டு, இன்னொன்று பழைய நாளுங்கிறது தன்னையே குறிக்கிற மாதிரி இந்த கவிதை அமைச்சிருக்கும். அப்புறம் இந்த திரும்புதல் சாத்தியமற்ற பாதை அந்த தலைப்பிலேயே ஒரு கவிதை இடம்பெற்றிருக்கும். அன்பு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இது அழகாக எழுதியிருந்தாங்க கவிஞர் பூபாலன் அவங்க. நம்ம அன்பு நம்ம தப்பு செஞ்சால், பிறர் தப்பே செஞ்சாலும் அன்பு நேசம் பிரியம் இருக்கவங்களாம் கடந்து போக முடியாது. பரவாயில்ல, நமக்கு பிடிச்சவங்க தானே தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க தான் முடியும்னு சொல்லிட்டு இந்த அர்த்தத்தில் நான் எடுத்துக்கிட்டேன். திரும்புதல் சாத்தியமற்ற பாதை. நம்பிய கதவு அடைத்து கொள்கிற போது நமது பாதைகள் அடைத்து கொள்கின்றன. பறத்தலிலே பிரியத்தின் இறக்கைகள் அறுபடும் போது தலை கூப்புற நிலத்தில் மோதி வீழ்கிறது மனப்பறவை. திரும்பி நடக்கலாம் தான் அன்பின் பாதையில் திரும்புதல் சாத்தியமற்றது, திரும்பி நடக்கலாம் தான் அன்பின் பாதையில் திரும்புதல் சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. கடைசியாக எனக்கு ஒரு பிடிச்ச கவிதை மட்டும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். சில டைம் நம்மள்கிட்ட கேட்பாங்க, நீ யார், நீ எப்படி இருக்க அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு பதில் சொல்லவே முடியலைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, சின்ன சிரிப்பையோ இல்லைன்னா ஒரு புன்னகையோ அதை மட்டும் வெளிப்படுத்திட்டு நம்ம வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த கவிதை இருந்துச்சு. நீ யார் என்று யாராவது கேட்டுவிட்டால் திணறி விடுகிறேன், நீ யார் என்று யாராவது கேட்டுவிட்டால் திணறி விடுகிறேன், பெயரை தவிர வேறு எதுவும் சொல்வதற்கில்லை சமயங்களில், அதையும் நான் மறந்து விடுகிறேன். என்ன செய்கிறாய், என்ன படித்தாய், எப்படி இருக்கிறாய், எங்கு வசிக்கிறாய் என்கிற தனித்தனி கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது தான். ஆனாலும் நான் யார் என்பதற்கு என்னிடம் பதில் இருப்பதில்லை. சமயங்களில் யாராவது நீ யார் என கேட்டால் ஒரு புன்னகை செய்வேன், அவ்வளவுதான் நான். சமயங்களில் யாராவது நீ யார் என்று கேட்டால் ஒரு புன்னகை செய்வேன், அவ்வளவுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கவிதை பிடிச்சிருந்துச்சு. சில டைம் நமக்கு பதிலே தெரியாது நீ என்ன கேட்கும் போது, அப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து வந்துடுவோம். இந்த கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.